எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஸ்ரீதர்சன் நான் பேசுகிறேன். இன்றைக்கி கேசி திருச்சியில் ஒரு அழகான ஒரு கிறிஸ்மஸ் சாங் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த சாங்கை கம்போஸ் பண்ணது நம்ம ராபர்ட் அண்ணா. அண்ட் இதுக்கு அழகாக லிரிக்ஸ் எழுதுனது நம்ம ஃபாதர் லியோ. ஸோ ஒரு பெப்பி நம்பர். ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம கேசி திருச்சியோட யூடியூப் சேனலில் போய் நீங்கள் வந்து இதை பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட். தேங்க்யூ. கண்கள் முன்னே முன்னேறுவோம் அவர் பாதையில, அடைத்தவரின் சாயல் கொண்ட மனிதரெல்லாம் ஒன்று கூட. Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. அவரொளியினில் நடந்திட சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான காவிரி கலை தொடர்பாக நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி திரு அவை தமஸ்கு நகர் புனித ஜான் அருள் பணியாளர் மறை வல்லுநரை நினைவு கூறுகிறது. ஆங்கிலத்திலே ஜான் டேமசின் என்று இந்த புனிதர் அழைக்கப்படுகிறார். இந்த புனிதருடைய பெயரை தாங்கியிருக்கிறவர்கள் அனைவருக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது இறைத்தன்மையின் ஆற்றலால் எங்கள் இதயங்களை தயாரிப்பீராக. அதனால் உம் திருமகன் கிறிஸ்து வருகின்ற போது நிலை வாழ்வின் விருந்துக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாக காணப்படவும் அவரே அளிக்கும் விண்ணக உணவை பெற்றுக்கொள்ளவும் உரிமை பேற்றை அடைவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆண்டவர் தமது விருந்துக்கு அழைக்கின்றார். எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார்.
இறைவாக்கினர் இசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25. இறைவார்த்தைகள் 6 முதல் 10 முடிய. படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்களினங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார். அதில் சுவைமிக்க பண்டங்களும் பழரச பானமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசமும் பரிமாறப்படும். மக்களினங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையில் அவர் அகற்றிவிடுவார். பிற இனத்தார் அனைவரின் துன்பத்துகளை தூக்கி எறிவார். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முற்றங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார். அந்நாள்களில் அவர்கள் சொல்வார்கள், இவரே நம் கடவுள், இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம், இவர் நம்மை விடுவிப்பார். இவரே ஆண்டவர், இவருக்காகவே நாம் காத்திருந்தோம், இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம். ஆண்டவரின் ஆற்றல் இம்மலையில் தங்கியிருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 23. நாம் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றதா? எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றதா? ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன்.
மக்களை மீட்க வருவார். அவரை எதிர்கொள்ள ஆயத்தமாயிருப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 15 29 முதல் 37 முடியவுள்ள இறை சொற்றொடர்கள். மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 15 29 முதல் 37 முடியவுள்ள இறை சொற்றொடர்கள். இயேசு பலரை குணமாக்கினார், அப்பம் பலுகச் செய்தார். அக்காலத்தில் இயேசு கலிலேய கடற்கரை வழியாக சென்று அங்கே ஒரு மலையின் மீது ஏறி அமர்ந்தார். அப்பொழுது பெரும் திரளான மக்கள் அவரிடம் வந்தனர். அவர்கள் தங்களோடு கால் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், உடல் ஊனமுற்றோர், பேச்சற்றோர் மற்றும் பிற நோயாளர் பலரையும் அவர் காலடியில் கொண்டு வந்து சேர்த்தனர். அவர்களை அவர் குணமாக்கினார். பேச்சற்றோர் பேசுவதையும், உடல் ஊனமுற்றோர் நலம் அடைவதையும், பார்வையற்றோர் பார்க்கிறதையும் கண்டு மக்கள் கூட்டத்தினர் வியந்து இஸ்ரவேலின் கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இயேசு தம் சீடரை வரவழைத்து, நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. இவர்களை பட்டினியால் அனுப்பிவிடவும் நான் விரும்பவில்லை. அனுப்பினால் வழியில் தளர்ச்சி அடைந்து விடலாம் என்று கூறினார். அதற்கு சீடர்கள் அவரிடம், இவ்வளவு திரளான மக்களுக்கு அளிக்க போதுமான உணவு நமக்கு பாலை நிலத்தில் எங்கிருந்து கிடைக்கும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உள்ளன, சில மீன்களும் இருக்கின்றன என்றார்கள். தரையில் அமருமாறு மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். மீதியாயிருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தயவு செய்து நான் சொல்வதை திருப்பிச் சொல்லுங்கள். Praise the Lord. Praise the Lord. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவே நீரே மெசியா. இயேசுவே நீரே மெசியா. நீரே வாழும் கடவுளின் மகன். நீரே வாழும் கடவுளின் மகன். இயேசுவே நீரே என் ஆண்டவர். இயேசுவே நீரே என் ஆண்டவர். நீரே என் கடவுள். நீரே என் கடவுள். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஆயர். இயேசுவே நீரே என் ஆயர். எனக்கேதும் குறையில்லை. எனக்கேதும் குறையில்லை. எனக்கேதும் பயமில்லை. எனக்கேதும் பயமில்லை. எனக்கேதும் கவலை இல்லை. எனக்கேதும் கவலை இல்லை. இயேசுவே நீரே என் தெய்வீக மருத்துவர். இயேசுவே நீரே என் தெய்வீக மருத்துவர். நீரே என் அருமருந்து. நீரே என் அருள் மருந்து. நீரே எனக்கு விடுதலை தருபவர். நீரே எனக்கு விடுதலை தருபவர். உமது அருளால் நான் நலமோடு வாழ்கிறேன். உமது அருளால் நான் நலமோடு வாழ்கிறேன். வளமோடு வாழ்கிறேன். வளமோடு வாழ்கிறேன். விடுதலையோடு வாழ்கிறேன். விடுதலையோடு வாழ்கிறேன். மகிழ்ச்சியோடு வாழ்கிறேன். மகிழ்ச்சியோடு வாழ்கிறேன். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. பிரியமானவர்களே,
இன்றைய முதல் வாசகமும் சரி, பதிலுரை பாடலும் சரி, நற்செய்தி வாசகமும் சரி விருந்தை பற்றி பேசுகின்றன. ஒரு குணவானவர் வேடிக்கையாக சொன்னார், நீங்கள் அன்றாடம் சாப்பாடு சாப்பிடுகிற பொழுது இயேசு கற்றுத்தந்த இறை வேண்டலை அல்லது கர்த்தர்கள் பெற்ற ஜெபத்தை அதில் உள்ள பிரகாரம் சொல்லுங்கள். எப்போது நல்ல விருந்து கிடைச்சிக்கும் போது கொஞ்சம் மாற்றி சொல்லுங்கள். சாதாரணமாக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தந்தருளும்னு சொல்லுவோம். நல்ல விருந்து கிடைக்கும்போது அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் மாற்றி இன்று தந்த உணவை அன்றாடம் தந்தருளும் அப்படின்னு சொல்லிங்க அப்படின்னார். உங்களுக்கெல்லாம் தெரியும், அமாவாசை சோறு அன்னாடம் கிடைக்காதுன்னு. இருந்தாலும் ஒரு ஆசை, ஏன்னா விருந்துன்னு எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி முதல் வாசகத்தில் சிறந்த விருந்துன்னு போட்டிருக்கு. சிறந்த விருந்து, மாபெரும் விருந்துன்னெல்லாம் போட்டிருக்கு. அது என்னென்ன ஐட்டமெல்லாம் அதில் இருக்குது அதெல்லாம் போட்டப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, விவிலிய அறிஞர்கள் இயேசுவினுடைய பணி வாழ்வை 3 கட்டங்களாக பிரிக்கிறார்கள். முதலாவது கட்டம், அதுக்கு பேர் கலிலேய பகுதி ஊழியம். இயேசு கலிலேய பகுதியில் ஊழியத்தை செய்கிற பொழுது அந்த ஊழியம் எப்படி முடியுதுன்னா, 5000 யூதர்களுக்கு அவர் உணவு கொடுக்கிறார். 5000 யூதர்களுக்கு அவர் உணவு கொடுக்கிறார். இதை நாம் மார்க் நற்செய்தி 6வது பிரிவு 44வது வசனத்தில் பார்க்கிறோம். மார்க்கு 6:44 அந்த 5000 யூதர்களுக்கு அவர் 5 அப்பங்களை கொண்டு போஷிக்கிறார். இரண்டாவது கட்டம் ஊழியத்தை தெக்கப்பொலி ஊழியம் அல்லது 10 நகரங்களை கொண்ட அந்த தெக்கப்பொலி ஊழியம் என்று சொல்லுகிறார்கள். இதை நாம் மார்க் நற்செய்தி 8வது அதிகாரம் 8 பார்க்கிறோம். அங்கு 4000 மக்களை, பிற இனத்து மக்களை, யூதர்கள் அல்ல பிற இனத்தாரை அவர் போஷிக்கிறார். மூன்றாவது கட்டம் எருசலேம் ஊழியம். அதை நாம் லூக்காஸ் நற்செய்தி 22 வாசிக்கிறோம். அங்கே அந்த இறுதி இரா உணவு விருந்து, இறுதி இரா உணவு விருந்து. அந்த நேரத்தில் தான் லூக்கா நற்செய்தி 22:15-16 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். லூக்கா 22:15-16 வசனங்களில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். லூக்கா 22:15-16. நேரமானதும் இயேசு திருத்துதரோடு பந்தியில் அமர்ந்தார். அப்போது அவர் அவர்களை நோக்கி, நான் துன்பங்கள் படுமுன் உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக மிக ஆவலாயிருந்தேன். ஏனெனில் இறை ஆட்சியில் இது நிறைவேறும் வரை இதை நான் உண்ண மாட்டேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்கிறார். ஆகவே மோட்சத்தில் நமக்கு ஒரு விருந்து இருக்குது, அது வரைக்கும் இந்த உணவை உண்ண மாட்டேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, புனித 2ஆம் ஜான் பால் திருப்பலியை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், திருப்பலி என்பது பூலோகத்திலேயே மோட்சம். மேஸ் இஸ் ஹெவன் ஆன் எர்த் அப்படின்னு சொல்லுவார். மட்டுமல்ல, இந்த நற்கருணை என்பது விண்ணக விருந்தினுடைய முன்சுவை, அதையும் நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் இன்றைக்கு அந்த திருக்குழும மன்றாட்டு, சபை மன்றாட்டு, அதில் கூட அந்த வார்த்தை வருகிறதை பார்க்கிறோம். இப்போது நம்முடைய கேள்வி என்னென்னா, நம்ம நற்கருணை உட்கொள்ள வருகிற பொழுது எந்த நிலையில் இருக்க வேண்டும்? திருமறை சுவடி அந்த புஸ்தகத்தில், சின்ன புஸ்தகம், கையேடு, அதில் 85வது கேள்வி, நற்கருணை வாங்குவோர் எந்த நிலையில் இருக்க வேண்டும்? பாவ நிலையில் இல்லாமல் கடவுளோடும் சகோதர சகோதரிகளோடும் நல் உறவில் நிலைத்திருக்க வேண்டும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு அருட்சாதனத்தை வலியுறுத்துகிறோம். ஒவ்வொரு அருட்சாதனத்தின் வழியாக
கடவுளோடும், அதாவது நேர்கோட்டு உறவு, சமதள உறவு, பிறரோடும் நமக்குள்ள அந்த உறவின் முறிவெல்லாம் சரி செய்யப்படுகிறது. பாவம்னா என்னான்னு கேட்கும்போது ஒரு அறிஞர் சொல்லுகிறார், கடவுளுடைய அன்பை புறக்கணிப்பது தான் பாவம். அதனால தான் நம்ம மனத்தின் மன்றாட்டில் சொல்லுகிறோம், உமது அன்பை புறக்கணித்ததற்காகவும் அப்படின்னு சொல்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, கடவுளோடு நமக்குள்ள உறவை சரி செய்து கொள்ள வேண்டும். பிறரோடு நமக்குள்ள உறவையும் சரி செய்து கொண்ட நிலையில் நாம் நற்கருணை வாங்குகிற பொழுது நற்கருணையின் வழியாக அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும். சந்தேகமே கிடையாது. அமெரிக்காவில் சிஸ்டர் பிரிட்ஜ் மெக்கன்னா அப்படிங்கிற ஒரு அருள் சகோதரி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாங்க. அந்த புஸ்தகத்துக்கு பெயர் மிரக்கிள்ஸ் டூ ஹேப்பன் என்ற புஸ்தகம். அதில் திருப்பலியில் எப்படி நற்கரின் வழியாக அற்புதங்கள் நடக்குதுன்னு ஒன் ஆஃப்டர் அனதர் அவங்க சொல்லிகிட்டே வருவாங்க. ஒரு முறை அவங்க ஜப்பான் நாட்டுக்கு போகிறாங்க ஒரு குருவானவரோட. இந்த குருவானவரோடு இவங்க தியானம் கொடுக்க போகும்போது இவங்க செய்கிற பணி என்னன்னு கேட்டால், ஒரு குருவானவருக்கு முன்பாக நின்று ஜெபிக்கும் பொழுது அந்த குருவானவருடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனை நிகழ்வுகளும் ஒரு தொலைக்காட்சி ஸ்க்ரீனில் வர்ற மாதிரி தெரிஞ்சிருமா. அவர் சொல்லுவாங்க, ஃபாதர் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குது, நீங்கள் நல்ல ஒரு பாவ சிங்கத்தனம் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு முறை ஜப்பான் போயிட்டு வந்துடுறாங்க ஃப்ளோரிடாவுக்கு. அங்கேருந்து ஒரு குருவானவர் ஃபோன் பண்ணுறாரு, சிஸ்டர் எனக்கு தொண்டையில் கேன்சர்னு சொல்லியிருக்கிறார் டாக்டரு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இவங்க சொன்னாங்களா, ஃபாதர் இது உங்களுக்கே வேடிக்கையாக இல்லையா? நீங்கள் நற்கருணை உட்கொள்கிற பொழுது உங்கள் தொண்டையின் வழியாகத்தானே ஆண்டவர் போகிறாரு, நீங்களே ஜெபம் பண்ணுங்க, சரியாயிரும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த குருவானர் ஏதோ காரணத்தினால அந்த நாட்களில் டெய்லி போஸ் வைக்காமல் இருந்திருக்கிறார். அவர் டெய்லி போஸ் வைக்கிறாரு. சில நாட்கள் கழித்து சொல்கிறாரு, கூப்பிட்டு, சிஸ்டர் என் தொண்டையில் இருந்த கேன்சர் குணமாயிடுச்சு. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் திவ்ய நற்கருணையில் இருக்கிறார். எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மட்டுமல்ல, எரேமியா 23:23 படி நான் சமீபத்திற்கு மட்டுமல்ல ஆண்டவர், தொலைவிற்கும் ஆண்டவர். ஆகவே 100 தலைவன். அதனால தான் நீங்கள் என் வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம், இங்கிருந்தே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வீட்டில் இருக்கிற என் பையன் குணமாக்குறார். ஆகவே இந்த திருப்பலி நேரத்தில் நமக்காகவும் ஜெபிப்போம். நம்முடைய வீடுகளில் உள்ளவர்கள், வெளிநாடுகளில் உள்ளவர்கள், பிரச்சனையில் உள்ளவர்கள், பல்வேறு விதமான போராட்டங்களினாலே கடந்து போய் கொண்டிருக்கிறவர்கள் அனைவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். அவருக்கு இதெல்லாம் லேசான காரியம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து திருப்பலியிலே நம்பிக்கையோடு பங்கேற்போம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பலிப்பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்புக்கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை இக்காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்படச் செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்து நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கொண்டு வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், சிறப்பாக சமீபத்தில் ஏற்பட்ட புயல், வெள்ளம் இவைகளினால் இறந்து போனவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்றைய திருநாளுக்குரிய ஜான் டேமஸின், இவ்வுலகில் உமக்கு உகந்தவனாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் பாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே,
வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருபலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒருபோதும் பாவத்தினால் உம்மை விட்டு பிரியப்படாதேயும். இதுவும் இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும்.
எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவை தூய உள்ளத்தோடு பெற்றுக்கொள்வோமாக. இவ்வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்கொடை நிலை வாழ்வு அளிக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்த அருள் கொடைகள் வர இருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. திருப்பாடல் 23 பொருள் உணர்ந்து ஜெப சிந்தனையோடு வாசித்து ஆசீர்வாதங்களை பெற்று வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசை தந்து எங்கள் காவலாம் சூசை தந்து மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்து மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னி தாயாரின் பக்தானியல்லோ, கன்னி தாயாரின் பக்தானியல்லோ, உன்னதமாய் பெருமாட்சி உற்ற பாக்கியனே, உன்னதமாய் பெருமாட்சி உற்ற பாக்கியனே. சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா, சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா, எங்கள் காவலாம் சூசை தந்து மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.